ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டெய்லி லைஃப்பில் அசால்ட்டாக எப்படி சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறதுன்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட, இது என்னங்க? இஃப், சின்ஸ், பிஃபோர், ஆஃப்டர், பிகாஸ், வென்எவர், வேரெவர், ஆஸ், அன்டில், அன்லெஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் இஃப். இஃப் அப்படின்னா என்ன? இருந்தால். அது என்ன இருந்தால்? அந்த இருந்தால நம்ம எப்படி வாக்கியத்தில் பயன்படுத்துறது? இங்கே பாருங்க. இஃப் ஐ எம் ஸ்ட்ராங் ஐ கேன் டூ எனி திங். இஃப் ஐ எம் ஸ்ட்ராங் ஐ கேன் டூ எனி திங். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்டா என்னால் எதையும் செய்ய முடியும். இருந்தால் கண்டிப்பாக நான் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஸோ இஃப் ஐ எம் ஸ்ட்ராங் ஐ கேன் டூ எனி திங். நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னால் எதை வேண்டாலும் செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். தோ. தோ அப்படின்னா இருந்தாலும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? தோ ஐ எம் ஸ்ட்ராங் ஐ கேன் நாட் ஸ்டாண்ட் ஹியர். தோ ஐ எம் ஸ்ட்ராங் ஐ கேன் நாட் ஸ்டாண்ட் ஹியர். நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே என்னால் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? கூலிங்காக ரொம்ப பனி பெஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் நம்மளால் இங்கே நிற்க முடியுமா? முடியாது. ஸோ நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட என்னால் இந்த அதிகமாக பனி பெய்யக்கூடிய இடத்துல நிற்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். தோ ஐ எம் ஸ்ட்ராங் ஐ கேன் நாட் ஸ்டாண்ட் ஹியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் சின்ஸ். சின்ஸ் அப்படின்னா இருந்து. எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஐ ஹாவ் நாட் குக் சின்ஸ் எஸ்டர்டே. ஐ ஹாவ் நாட் குக் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்து நான் சமைக்கவே இல்லை. என் கிச்சனை பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு, எதுவுமே சமைக்கலை. அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் நாட் குக் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்து நான் சமைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்தோ. ஆல்தோன்னா தோ, ஆல்தோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆல்தோ அப்படின்னாலும் என்றாலும். ஆல்தோ ஐ எம் நாட் குக் ஐ கேன் ஈட் பெட்டர். நான் சமைக்கலைன்னாலும் நான் நல்லாவே சாப்பிடுவேன். எப்படி சாப்பிடுவேன்? கடையில் வாங்கி சாப்பிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறது? ஆல்தோ ஐ எம் நாட் குக் ஐ கேன் ஈட் பெட்டர். நான் சமைக்கலைன்னாலும் என்னால் நல்லா சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் ஈவன் தோ. ஈவன் தோ அப்படின்னா இருந்தாலும் கூட. சென்டென்ஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஈவன் தோ இட்ஸ் ரெய்னிங் ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட். வெளியில் பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கா. வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கூட நான் வெளியே போகணும். ஸோ ஈவன் தோ இட்ஸ் ரெய்னிங் ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட். நெக்ஸ்ட் பிகாஸ். பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால். பாருங்க, மை பிளான் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். மை பிளான் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். என்னோட பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் கேன்சல் ஆச்சு? ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தனால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மை பிளான் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். நெக்ஸ்ட் பிஃபோர். பிஃபோர் முன்னால், அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஐ நீட் டு ப்ரஷ் மை டீத். பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஐ நீட் டு ப்ரஷ் மை டீத். தூங்க போகிறதுக்கு முன்னால் நான் ப்ரஷ் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னால் நான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றத எப்படி சொல்லணும்? பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஐ நீட் டு ப்ரஷ் மை டீத். நெக்ஸ்ட் ஆஃப்டர். ஆஃப்டர் பிறகு. பிஃபோர் முன்னால், ஆஃப்டர் பின்னால். பின்னாடி பார்த்துக்கலாம். ஐ வில் see you after. நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். ஐ வில் see you after. நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஆஸ். ஆஸ் அப்படின்னா அதன் படி அப்படின்றது அர்த்தம். அதாவது ஆஸ் யுவர் விஷ், உன் விருப்பப்படி. யூ மே கோ ஆஸ் யுவர் விஷ். உன் விருப்பப்படியே நீ போகலாம். யூ மே கோ ஆஸ் யுவர் விஷ். உன் விருப்பப்படி நீ போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா இல்லாவிட்டால். எக்ஸாம்பிள் பாருங்கள். She will be sick unless she stop drinking cool drinks. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத அவள் நிறுத்தாட்டி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்.
ஸோ சிக் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ ஷி வில் பி சிக். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடும். எப்போ? இல்லாவிட்டால், அன்லெஸ் சி ஸ்டாப் ட்ரிங்கிங் கூல் ட்ரிங்க்ஸ். அவள் குளிர்பானங்கள் குடிக்கிறத நிறுத்தலை அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் அன்டில். அன்டில் அப்படின்னா வரை. இப்போ பாருங்க, யூ கேன் என்ஜாய் ஹியர் அன்டில் ஐ டெல் யூ டு ஸ்டாப். நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். எப்போ வர? நான் உன்னைய நிறுத்து போதும் அப்படின்னு சொல்கிற வர நீ என்ஜாய் பண்ணலாம். ஸோ யூ கேன் என்ஜாய் ஹியர் அன்டில் ஐ டெல் யூ டு ஸ்டாப். நான் சொல்லும் வரை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேரெவர். ஐ வில் கம் வேரெவர் யூ கோ. நான் வருவேன் நீ எங்கே போனாலும். ஐ வில் கம் வேரெவர் யூ கோ. வேரெவர் அப்படின்னா எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், எங்கேயும் அப்படின்றது அதோட ஆப்ட் மீனிங். ஓகேவா? ஸோ ஐ வில் கம் வேரெவர் யூ கோ. நீ எங்கே போனாலும் நான் வருவேன். நெக்ஸ்ட்டு வென்எவர். ஸோ வேரெவர் எங்கேயும், வென்எவர் எப்பொழுதும். வென்எவர் ஐ ஃபீல் ஹங்க்ரி ஐ வில் கம் ஹியர். எப்போல்லாம் எனக்கு பசிக்குதோ அப்போல்லாம் நான் இங்கே வருவேன். வென்எவர் ஐ ஃபீல் ஹங்க்ரி ஐ வில் கம் ஹியர். எனக்கு பசிக்கும் போதெல்லாம் நான் இங்கே வருவேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வேர்ட் வைல். வைல் அப்படின்னா போது, இருந்த போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேம் ஹியர் வைல் ஐ வாஸ் அ சைல்டு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே வந்தேன். ஸோ இருந்தபோது. ஐ கேம் ஹியர் வைல் ஐ வாஸ் அ சைல்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன். ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் 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 மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.